சண்டே அப்படின்னோன்னா எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ரெஸ்ட்டு அப்படிங்கிறத பழகியிருப்போம், மைண்டுக்கு சொல்லி வச்சுருப்போம். அதெல்லாம் தாண்டி நம்ம உடம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும், இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. அனைவரையும் இமயம் யோகா பயிற்சி மையம் சார்பாக இந்த 16வது நலம் நாடியில் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன வாட்டி இந்த நுரையீரல் பண்ணோம், அதே மாதிரி இந்த வாட்டியும் நுரையீரல் தான். அடுத்த வாட்டியும் ஒரே ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் தான். ஏன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை தான் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மற்ற ப்ராப்ளம் எதுனாலும் கூட நம்ம இது பண்ணிடலாம். இந்த சளி பிடிச்சி இருமல் வர்றதை கூட நம்மளால அதை தவிர்க்கவே முடியாது. நம்மளால ஒரு வேலையை சரியா பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில். அதனால முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த விஷயத்திலேருந்து விடைபெறுவோம். ஓகே. இன்றைய தினம் 16வது நாடி நலம் நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துள்ளேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை பல்வேறு சிரமங்களுக்கிடையும் நல்ல முறையில் இமயம் யோகா மையம் நடத்தி வருகிறது. உள்ளபடியே இந்த துறைக்கு அவர்கள் ஆற்றி வருகின்ற பணியை கண்டு அவர்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நடைபெற்ற இந்த நுரையீரல் பயிற்சியானது யோகா பயிற்சி விட எனக்கு ரொம்ப இது முக்கியமாக தெரியுது. வாரத்துக்கு 2 நாள் கூட இதை பண்ணலைங்க. எனக்கு கஷ்டம்தான், ஏன்னா வேற வழி கிடையாது. எனக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கு, மைல்டு வீசி இருக்கு, சளி இருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பணியை செய்யும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வெளியே ஒரு 3 மணி நேரம் நிற்க வேண்டிய வேலை. சார் சொல்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யோகா வெளியே பார்க்கறதுக்கு கை கால் நீட்டாக மூச்சு வச்சு விடான்னு சொல்லுவாங்க. நான் 2.5 வருஷத்துக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது தான் அதோடைய எஃபெக்ட் நமக்கு தெரியுது. அடுத்தடுத்து நிலைக்கு போக முடியுது. அது சார் இந்த மாதத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தும் போது இது இவ்வளவு பெரிய சப்ஜெக்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை ஒரு நல்ல ஒரு ஆழ்மை உணர்வோடு நடத்தி வருகிறாங்க. உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து நம்மளுடைய உறுப்பினர்களும் நல்ல முறையில் இந்த பயிற்சியை பார்த்து கொண்டு உங்கள் உடல்நலத்தை பேண வேண்டும். உடல்நலம் இல்லாமல் வேறு எந்த இதுவும் இல்லை. முதல்ல உடல்நலம் தான், அதுக்கப்புறம் மித்த விஷயங்கள் வரும். உடல்நலம் மனநலம் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சிக்கு தொடர்ந்து வரணும் என்று விரும்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் குடியரசு வணக்கம். ஆக்சுவலா இந்த யோகா சென்டருக்கு ஒரு சில பேருக்கு கண்டினியூட்டி இருக்காது. கோல்டு இருக்கா வாய்ஸ் இருக்கும், கண்டினியூட்டி இருக்காது. நானுமே முதல்ல இந்த கதையில தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் அடுத்து விட்டுட்டேன். இப்போ வீட்டு பக்கம்னால என்ஜிஓ காலனி இதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா இந்த யோகா வந்ததுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வராமையே இருந்தது. நம்ம வீசிங் அது கொஞ்சம் மைண்ட் எல்லாமே இருந்தால் கூட எல்லாம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ வராமல் இருந்தது. இந்த கொஞ்ச நாள் அந்த மழை காலம் அதனால கொஞ்சம் அப்பப்போ போகாமல் விட்டு திருப்பி இப்போ இந்த ஒரு 4 நாளாக உடம்பு செய்யாமல் இருக்கு. ஸோ இன்னைக்குமே நேற்றுக்குமே உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு போயிடணும். ஏன்னா சுவாசம் ஏதாவது மெயின் முக்கியம். அதனால இன்னைக்கு போயிடணும்னு தான் வந்தேன். ஸோ நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால இதை கண்டினியூவா போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் கண்டினியூவா பண்ணுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ தேங்க்யூ. இமயோகா மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ஒரு மறுவாழ்வு மையம் மாரி தான். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியாமி வாழவே முடியாத மாதிரி ஆகிட்டு போட்டுருவாங்க. இவத்துக்கு ஒரு கெட்டப்போ கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனால் செந்தில் சார் என்னை இங்கே சேர்த்தாரு. சேர்த்து இங்கே செஞ்சோன்னா படிப்படியாக என்னோட முன்னேற்றம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு சார்? நுரையீரல் இது லிவர், கிட்னி, லிவரு, அப்புறம் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே போச்சு. 66% தான் வாழ்வதற்கு தகுதி ஸ்கோர் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு. ஆனால் சார் நம்ம சார் தான் நல்லா நம்மளை ட்ரெயின் பண்ணாங்க, ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு ஆர்வம், அதாவது நாங்கள் செய்ய வேண்டாம் கூட நினச்சா கூட செய்ய வச்சுருவாங்க நம்மளை. நல்லபடி செய்ய வச்சாங்க. இன்னும் நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் யோகா வரலன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாயிடும். ஆனால் எல்லாரும் இமயோகா வாங்க. மற்ற யோகா மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, இமயோகா தான் நம்ம சார் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. தேங்க்யூ. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல கவனிங்க. இந்த சின்ன வயசுல 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த
அடுப்பு எப்படி ஊதுவோம்ல, இந்த கங்கு வச்சு வர வைக்கிறதுக்கு, இந்த நெருப்பு வர வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி தலையை தூக்கி பிரீத் இன், 2 சொல்லும் போது தலையை நாடியை கொண்டு போயிட்டு பிரீத் அவுட். Come on, ready? 2 1 2 1 2 1 2. Okay, done.